கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு புஸ்தகம் 28 அதிகாரம் 19, 20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷனாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவர்களை சீஷனாய் மாற்றின பிறகு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய திருச்சபைகளுக்குள்ள இந்த அனுபவம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் சத்தியத்தில் நடக்கும் பொழுது நம்ம அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையினுடைய ரூல் என்னன்னா, நம்ம சீஷனா மாறின பிறகுதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு சபைகள்ல அந்த அனுபவம் இல்லை. ஆனா நிறைய திருச்சபைகள்ல சீஷனாய் மாற திருச்சபையில போதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா அந்த போதனை எத்தனை பேர் கேட்கிறோம்? நாங்க ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. ஓகே, எத்தனை பேரை சத்தியத்துல நடத்தி இருக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலைன்னா நம்ம திருச்சபைக்குள்ள இருக்கிறதுக்குரிய பிரயோஜனமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம சீஷனாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கணும், சத்தியத்துல அவர்களை நம்ம நடத்தணும்னு சொல்லி சபைகள் இன்னைக்கு இதை செய்ய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 9 அதிகாரம் 16 சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் அதை பத்தி நான் மேன்மை பாராட்ட எனக்கு மேன்மை ஒண்ணும் இல்லை, ஏன்னா அது என் மேல விழுந்த கடமை. இன்னைக்கு எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கடமையாய் நினைக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம எழும்பிட்டோம்னா திருச்சபைக்குள்ள இருந்து அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல புறப்பட்டுட்டோம்னா இன்னைக்கு இந்திய தேசம் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் மாறிடும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்காத இருக்கிற வரைக்கும் எழுப்புதல் நம் தேசத்துல வராது. நம்மை மாற்றிக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்னைக்கு போதகர் சொல்லுகிறாரு, நீ சீஷனா மாத்தணும், நான் சீஷத்துவ பயிற்சிக்கு வரணும், நான் சுவிசேஷம் அறிவிக்கணும், சபையில ஊழியருக்கு வாப்பா வந்து செய்ப்பான்னு சொன்னா நான் செவி கொடுக்காம இருக்கிறேன். அவர் மாத்திரம் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது கர்த்தர் நம் எல்லோருக்கும் கொடுத்த பெரிய பிரதான கடமை, கட்டளை. இவைகளை நாம் நிச்சயமாய் கீழ்ப்படிய வேணும். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.